இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேய் கோயிலுக்குள்ளே தான் போக போகிறேன். இந்த கோயில் சுற்றி ஏகப்பட்ட பாம்புகளும் பேய்கள் இருக்குதுன்னு நான் சொல்லலை, இந்த ஊர் மக்கள் தான் சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் உள்ளே போய் பார்த்தப்போ தான் தெரிஞ்சது எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு. ஆமாம், இப்போ நான் அந்த கோயில்கிட்ட தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் அங்கே பேசுகிற மாதிரி வாய் அசைப்பேன், பட் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல வந்து என்னை கூட்டிகிட்டு போனவர் வந்து சில தகவலாக சொல்லிட்டு இருந்தார். அப்போ மைக் எடுத்துகிட்டு போகல, அதனால் ரெக்கார்டு நல்லா ஆகாது. ஸோ அங்கே என்ன பேசிக்கிட்டோமோ அதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ நம்ம அந்த கோயில் போயிட்டுருக்க மாட்டேங்களா. இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரால் கட்டப்படுது. காரணம் என்னென்னா, இந்த இடத்துல அந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்த ஒருத்தர் ஃப்ளாட்க்கு வாங்குற அதாவது அமௌண்ட் கொடுத்து அந்த நிலத்தை வாங்குறாரு. அவர் ஏன் கோயில் கட்டினாருன்னா, அதுக்கு முன்னாடி இதுதான் அந்த கோயில். இந்த கோயில் பார்க்க ரொம்பவே பழசாக இருக்கும். அப்படியே பாதியில் விடப்பட்ட கோயில் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த கோயில் வந்து ஃபுல்லாக கட்டிட்டாங்க. உள்ள மூலவர் சாமி மட்டும் வைக்கல. சில மக்கள் வந்து இடத்துல மூலவர் சாமி வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அந்த சிலை எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த கோயில் பார்த்திங்கன்னா முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சிட்டாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் மூலவர் வைக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலர் வந்து மூலவர் நாங்கள் பார்த்துருக்கோம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு தெரில. நம்ம அப்படியே கோயிலை சுற்றி பேக் சைட் போனோம். இந்த கோயிலை சுற்றி வெறும் காடு தான். ஸோ நீங்கள் பார்த்தவே தெரியும், நடுவில் தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த நிலத்தை வந்து காசு கொடுத்து பல லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காரு. பட் வாங்கிட்டு கோயிலை கட்டிட்டு என்ன ஆனார்னு தெரில. ஓகே, இவர் வந்து காசு கொடுத்த நிலத்தை வாங்கியிருக்காரு. வாங்கின பிறகு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த நிலத்தில் ஒரு கோயில் கட்டணும்னு ஆசையோ இல்லை ஏதோ வேண்டுதலோ என்னன்னு தெரில. பட் அது வந்து சரியான காரணம் அந்த ஊர் மக்களுக்கே தெரில. பட்டு அந்த நிலம் வாங்கின பற்றி அந்த நிலம் வாங்கினவரை யாருன்னு தெரில இந்த ஊர் மக்களுக்கு. பட் வாங்கியிருக்காங்க, அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. கோயில் கட்டிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆன பிறகு பெயிண்ட் எதுவும் அடிக்கவே இல்லை. ஸோ மூலவர் கொண்டு வர சமயத்தில் இல்லை மூலவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் சொன்ன கதை நான் சொல்கிறேன். மூலவர் கொண்டு வர சமயத்தில் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லப்படுது. சாரி அவர் வீட்டில் இருந்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அப்புறம் அங்கே அந்த கட்டினார் பார்த்திங்கன்னா, அவர் வந்து அந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டார். இந்த நிலைமை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எதுக்கு அவர் ஓடினார், இவ்வளோ லட்சம் கொடுத்து இவ்வளோ ரொம்ப அந்த ஏரியாவில் ஃப்ளாட் போட்டு போவாங்களா, அதிக மேக்ஸிமம் பெரிய அளவில் ஃப்ளாட்டு இந்த ஃப்ளாட்டு தானாமா. இதெல்லாம் இதை விட ரொம்ப சின்னதாக கால்வாசியோ பாதியோ இருக்கிற நிலம் தான் வாங்கியிருக்காங்க. பட் இவர் தான் அந்த இடத்துல அதிகமான ஒரு நிலத்தை வாங்கியிருக்காரு. வாங்கினதில் கோயில் கட்டி ஏன் இப்படி பாதியில் ஓடி போனார்னு எனக்கு சரியாக தெரில. அங்கே ஊர் மக்களுக்கும் தெரில. நான் ஃபுல்லாக விசாரித்து பார்த்துட்டேன். பட் இந்த கோயில் இப்போ பார்த்திங்கன்னா முழுக்க புதரும் மண்டி ரொம்ப பயங்கரமாக ஆகாராக இருக்குது. நைட்டில் இந்த டைமில் இந்த ரோட் சைடு யாருமே போக மாட்டாங்களாமா. அப்படியே இந்த கோயிலுக்கு பின்னாடி அந்த சைடு ஒரு ரோடு இருக்கும், அதை அப்படியே சுற்றிட்டு தான் போவாங்களாமா. வீடியோவில் நல்லாவே தெரியுது. இதுக்கப்புறம் உள்ள எதுவும் தெரியல. ஏதோ கொத்திர போதுற அஞ்சரோட. எங்களுக்கு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிற வழியே எங்கே இருக்குதுன்னு தெரில. பட் நாலா சைடும் செவுறு கட்டி வச்சுருக்காங்க. அந்த சைடு ஒரு சைடு போகிறதுக்கு வழி இருக்குது, அந்த சைடு முள் போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த வழி தான் சூஸ் பண்ணோம். ஸோ அது வெளியே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணோம்னா, இங்கேருந்தே அந்த முள் வந்து எது வரைக்கும் உள்ளே போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். அது முள் வந்து முன்னாடி அந்த கேட்டு, அது கேட் கிடையாது, கேட் போடல. ஸோ அந்த போகிறது வழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பனிங் வழி, அது உங்களுக்கு கேட் போட்டு முள் போட்டிருக்காங்க. அந்த வழி செலக்ட் பண்ணி ஸோ இப்போ தான் அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம். இதுக்கு என்ன ஒரு ஆச்சரியனா, இந்த கோயில் இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அங்கே ஒரு கோயில் இருக்குது. அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் இந்த சைடு வந்திங்கன்னா இந்த சைடு ஒரு பழைய கோயில் இருக்குது. அதாவது ரொம்ப பழைய கோயில் இருக்கும். ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா 3 ட்ரையாங்கிள் மாதிரி இணைக்கிற மாதிரி இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இது வந்து அவங்க நோட் பண்ணி சொல்கிறாங்க. நல்லா இருக்குது அந்த ஊர் மக்கள் சொல்கிறது. இது என்ன காரணம் எனக்கு தெரியல. ஓகே, இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போக வேண்டிய டைம் வந்துருச்சு. நான் கோயிலுக்குள்ளே போகும்போது எனக்கு ஏகப்பட்ட சத்தங்கள் கிடையாது. பேய் சத்தம்னு சொல்ல மாட்டேன், அந்த பாம்பு பூச்சி அந்த மாதிரி ஏகப்பட்ட சத்தம் கிடையாது. நான் ஒரு பயத்தோடு தான் உள்ளே போனேன். என் கையில் எந்த ஆயுதம் வெப்பன்ஸ் எதுவுமே கிடையாது. பாம்பு எது வந்து குச்சி எடுத்து அடிக்கிறது கூட என்கிட்ட எதுவுமே கிடையாது. நான் சிங்கிளால் தான் உள்ளே போனேன். உள்ளே அந்த கேமரா எடுத்துகிட்டு போய் நான் காட்டினேன் அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் சத்தியமாக நம்ப மாட்டீங்க, உள்ளே இருந்ததெல்லாம் என்ன ரொம்ப ஆச்சரியப்படி வச்சுது. 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே.